எபிசோட் ஸ்டார்டிங்கில் மிக்ஸி யோசின் 2 பேரும் கையில் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு ஷின்சான் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஷின்சான் தான் வீட்டில் இருக்கான். அவங்க அம்மா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ஆன்ட்டி கூட கடை பேசுறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ இவங்க கையில் ஒரு டாக் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து ஷின்சான் கிட்ட கொடுத்து இது எங்களோட பெட்டு, நாங்கள் வெளியே போயிட்டு வர வரைக்கும் நீ இதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஷின்சான் இது என்ன சாப்பிட்ற பொருளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இது சாப்பிட்ற பொருள்லாம் இல்லை ஷின்சான், இது ஒரு டாக். இதை நாங்கள் எப்படி வளர்க்கணும், எப்படி பாத்ரூம் போகணும், எப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்கோம். நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் நீ இதை உன் வீட்டில் சமத்தாக வச்சு பார்த்துக்கிட்டா போதும், இது எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு நல்ல பெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸியும் யோசினும் அங்கேருந்து கிளம்புவாங்க. ஷின்சானும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஷின்சான் அவங்க அம்மா பக்கத்து வீட்டு ஆண்டி கூட கதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஷின்சான் கிட்ட இப்போ அந்த டாகி, அதாவது டாக் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக சிக்னல்லாம் சவுண்டெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஷின்சானுக்கும் நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். கிட்ட வந்ததும் இந்த டாக் வந்து கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை கிட்ட கொடுக்கும். நம்ம ஷின்சானும் புரிஞ்சுக்குவான். இப்போ நம்ம டாக் வந்து ஷின்சானோட கையை வந்து டச் பண்ணதும் அந்த டாகோட கை நல்லா பொசு பொசுன்னு இருக்கிறது ஷின்சானுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் வந்து சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் இந்த டாக் வந்து கதவை திறந்து விட சொல்லி சிக்னல் கொடுக்கும். நம்ம ஷின்சான் முடியாதுன்னுவான். ஆனால் இதுவே ஓப்பன் பண்ணிவிடும். யாருப்பா நீ என்ன மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் வந்து அந்த டாக் கிட்ட சொல்லுவான். சரி இந்த டாக் வந்து எனக்கு சாப்பாடுறதுக்கு எதனா கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காட்டுக்கும். அதாவது அந்த ஸ்நாக்ஸை வந்து காட்டும். நம்ம ஷின்சானும் இப்போ டைம் வந்து 2 மணி தான் ஆகுது, ஆனால் 5 மணிக்கு தான் ஸ்நாக்ஸ் டைமு, என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த டாக் வந்து கையை எடுத்து கும்பிட்டு கேட்கும். அந்த கண்ணு வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ் எல்லாம் அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. நம்ம ஷின்சான் வந்து நீ என்கிட்டயே என்னோடய டெக்னிக்கை காட்டுறியா, உன்னால் எல்லாம் எனக்கு ஃபுட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் அது ரொம்ப கெஞ்சி கேட்டதும் ஷின்சான் வந்து மனசு இறங்கிடுவான். சரி அம்மா திட்டுவாங்கன்னு இருந்தாலும் உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, இந்த பிஸ்கெட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட்டை கொடுப்பான். அந்த டாகு அதை சாப்பிட்டுட்டு ஷின்சானுக்கு நன்றி சொல்லும். அதாவது ஒரு மாதிரி முயான்னு கத்தும். இந்த பக்கம் நம்ம ஆன்ட்டி வந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. நான் டூத் பேஸ்ட்னு நினச்சி சன்ஸ்க்ரீன் எடுத்து சாப்பிட்டுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. மிக்ஸியும் வேறு வழி இல்லாமல் கேட்டுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஷீரோ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே டாகு அந்த சின்ன பந்தை வச்சு விளையாடிட்டு இருக்கோம். நம்ம ஷின்சான் தான் அந்த பாலை கொடுத்துருப்பான். ஷின்சானுக்கு அந்த டாகை ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த பக்கம் மிக்ஸி ஆன்ட்டி வந்து இன்னும் கதை பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஷீரோவை கூட்டிகிட்டு வந்து டாக் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானுக்கு ஒரு யோசனை வரும். ஷீரோவை கொண்டு வந்து டாகுக்கு முன்னாடி நிறுத்தினதும் டாகுக்கு வந்து ஷீரோவை பார்த்ததும் ஒரு மாவு மாதிரி, அதாவது ஸ்னோ மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனே கதவு திறந்து விட சொல்லி சிக்னல் கொடுக்குது. நம்ம ஷின்சானும் அந்த டாக் சொன்ன மாதிரி கதவை வந்து ஓப்பன் பண்ணி விடுறான். இதுதான்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டாக் வந்து அதோட வாயை வந்து, அதாவது ஷீரோவோட வாயை வந்து ஃபுல்லாக மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுறோம். நம்ம ஷீரோ வந்து அதை பார்த்து பயந்துட்டு அங்கேருந்து அலறி அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து புரண்டு ஓடிடும். நம்ம ஷின்சானும் என்ன இது ஷீரோவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஷீரோவுக்கு, அதாவது ஷின்சானுக்கு வந்து அந்த டாகை வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி மிக்ஸியும் யோசிரனும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம டாகை வந்து ஷின்சான் குளிக்க வைக்கிறதுக்காக உள்ளே கூட்டிகிட்டு போவான். ஒரு சின்ன டப்பாவில் நிறைய தண்ணி நிரப்பிட்டு அதில் குளிக்க சொல்லி தூக்கி போடுவான். அந்த டாக் உள்ளே விழுந்ததும் மொத்த தண்ணியும் வெளியே போயிடும். இந்த டாக் வந்து ஒரு மாதிரி பாவமாக ஷின்சானை பார்க்கும். ஷின்சானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஹாரி குளிக்கிற அந்த பெரிய டப்பில் ஃபுல்லுத்தையும் தண்ணியை நிரப்பிடுவான். ஃபுல்லுத்தையும் தண்ணியை நிரப்பிட்டு இப்போ நீ இதுக்குள்ளே குளிச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு டாகை உள்ளே போட்டுடுறான். டாக் உள்ளே ரொம்ப சந்தோஷமாக நீச்சல் அடிச்சிட்ருக்கு. இதை பார்த்து நம்ம ஷின்சானுக்கும் ஒரே சந்தோஷம்தான். ரொம்ப நாள் கழித்து நான் இந்த மாதிரி நீச்சல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்குது. இப்போ ஹேர் டையரை கொண்டு வந்து அந்த காற்று பட்டதும் டாகுக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகிடுது. ரொம்ப சூடாக இருந்ததுனால அங்கேருந்து அது பயங்கரமாக தத்தளித்து ஓடிடுது. நம்ம ஷின்சானும் திறத்துக்கிட்டே பின்னாடி போகிறான். பின்னாடி போய் பார்த்தா இன்னும் நம்ம மிக்ஸியும் ஆன்ட்டியும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அவ்வளோ டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருக்கு, ஆனால் நம்மளால தான் போக முடியல. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு இன்விடேஷனே கொடுக்கல தெரியுமா கல்யாணத்துக்கு, நான் சர்ப்ரைஸாக போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஷின்சானுக்கு தலைகாலே புரியல. அந்த டாக் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி உனக்கு சுத்தமாக தெரில. இந்த பக்கம் ஆன்ட்டியும் வந்து ரொம்ப நேரம் கதை பேசிட்டோம், சரி நான் கிளம்புற மிக்ஸி, வீட்டில் 1008 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம மிக்ஸியும் எப்படியோ விட்டாங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஷீரோவுக்கு பதிலாக அந்த டாக் தான் இருக்குது. நம்ம மிக்ஸிக்கு தூக்கி வாரி போட்டுடுது. அவங்க கத்துனதும் அந்த டாக் வந்து அங்கிருந்து ஓடி வந்து மிக்ஸியோட தலைமையில் ஏறி உக்காந்துக்குது. மிக்ஸிக்கு வந்து ரொம்ப பயம் எடுத்துருது. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹீமாவாரி வந்து அதை ரொம்ப செல்லமாக கொஞ்சம் மிக்ஸியும் கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க.
இந்த பக்கம் நம்ம யோஷிரின் மிக்சி 2 பேரும் வந்ததும் மிக்சி வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் டேட்டிங் போகிறதுக்கு உங்கள் பெட்டை எங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிருப்பீங்க, அது எவ்வளோ கஷ்டப்படுத்துச்சு தெரியுமா எங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆன்ட்டி, அதாவது நீங்கள் பத்திரமா பார்த்துக்குவீங்கன்னு நினச்சோம் ஆன்ட்டி அப்படின்னு சொன்னதும், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஆன்ட்டின்னு என்னை கூப்பிடுவீங்க, என்னை ஆன்ட்டின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னதும், அது இல்லை மிக்சி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யோஷிரின், இன்னொரு வாட்டி என்னை ஆன்ட்டின்னு கூப்பிடாதே, எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மிக்சியும் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆன்ட்டி அப்படின்னு சொன்னதும், தெரியாமல் ஆன்ட்டின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் நம்ம மிக்சிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். அடிக்காதீங்க ஆன்ட்டி, திட்டாதீங்க ஆன்ட்டி அப்படின்னு சவுண்டு மட்டும் கேட்டுட்ருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஷின்சான், அதுக்கப்புறம் ஹீமாவரி, சீடாக் 3 பேரும் சந்தோஷமாக விளையாடிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.